friends, welcome back to KLPS channel Big Boss Tamil Season 9 Day 30. இன்னைக்கு எடுத்தோடனே கத்திக்குட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதாவது ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரைடே எபிசோடுக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. காமு வந்து சம்மந்தமே இல்லாம அவருக்கு அந்த கேம் புரிஞ்சிச்சா இல்லையான்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. என்னதான் அவருக்கு புரியுது, அவருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாம எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நேருக்கு நேர் மோதணும், அன்னெசரிலி வார்த்தையை விடுறது, சுபிக்ஷா கிட்ட மட்டும் இல்ல, ரம்யா கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது. ரம்யா கிட்ட அவர் என்ன சொன்னாரு, ரம்யா கிட்ட வந்து, ரம்யா நீ என்கிட்ட பேசாத, உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே இல்லை. அப்ப யா வாட் இஸ் திங்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப், என்ன பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு, ரம்யாக்கு அவர்கிட்ட பேச தகுதி இல்லைன்னா அப்ப ரம்யா வந்து என்ன மாதிரி தகுதியை வளர்த்துக்கிட்டு வந்து அவர்கிட்ட பேசணும். அவங்களுக்குலாம் அவர் வந்து மறந்துட்டாரு, அவங்க எல்லாமே ஈக்குவல் பை ப்ரொஃபஷன் விச் இஸ் மீடியா பீப்புள். அவரு வந்து எல்லாத்தையும் சுப்பீரியர் நினைக்கிறார். அவருக்கு என்னதான் தெரியல. நான் வந்து நீங்க அக்ரி நீங்க சொன்னதை அக்ரி பண்றாரு. என்ன சொன்னீங்களா, காமு இனிமே ரெட் கார்டு எல்லோ கார்டு எல்லா கார்டும் கொடுத்து வெளியாக்கணும் அப்படின்னு. ஐ திங்க் நானும் அதை அக்ரி பண்றேன். இது ரொம்ப ஓவரா போயிட்டு. And he also mentions that I'm not come by voting. I won. நான் ஜெயிச்சுட்டு வந்தேன். என்னத்த ஜெயிச்சுட்டு வந்தாரு எனக்கும் ஒன்றும் புரியல. கொஞ்சம் பிசிக்கா இருக்காரு அப்படிங்கறதுனால எல்லாரும் வந்து ஓட்டு அப்படி மத்தவங்க ஒதுக்கிட்டாங்க அந்த டீம்ல இருந்து. அப்புறம் அவரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி ஃபைனல் போனாரு. இந்த டீம் எஃபர்ட் இல்லாட்டி அவர் அங்க வந்திருக்கே முடியாது. அந்த யூனிட்ல மாத்தி பேசிக்கிட்டு அப்புறம் ஃபைனலி அந்த கத்திக்குட்டியில வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஸோ கனியாக்கா தான் இந்த வாரம் கேப்டன்னு. ஸோ கிச்சன்ல எப்போதுமே பெஸ்டா இருந்த கனியாக்கா அடுத்தது வீட்டு தலையா எப்படி பெஸ்ட்டை காட்ட போறாங்கன்று எதிர்பார்ப்போட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் வந்து எப்படின்னா வந்து ஒரு டீமா கொஞ்சம் சேர்ந்து விளையாடுறாங்க. இவரை வந்து சபரி ஃபுல்லா எடுத்துடணும் அப்படின்ட்டு குத்திட்டாங்க. ஏன் இதுல டீமா விளையாடுறாங்கன்னு வினோத் குத்துனது கடைசியா வந்து வினோத் இல்ல பிரவீன் குத்துனது. ஆனா அது வினோத்தா பொற்றேவாச்சு. அந்த ரெண்டு மேடம் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜெயில போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதை காமிக்கலாம்னா இந்த 45 மினிட்ஸ் எபிசோட்ல. ஆனா வெளியில வந்துட்டாங்க. ஆனா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ரொம்ப ஜாலியா ஹாப்பியா ஜெயிலுக்கு போயிட்டு, ஜெயில பார்த்ததுக்கு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் கியூட்டஸ்ட் பீப்புள் இந்த ஜெயில வந்து அவங்க தான். ஆனா நல்லா கனியாக்கா சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க 2 பேரும் சுமார் மூஞ்சிதான் அப்படின்னு. அது அவங்கதான் வெற்றிகரமா முதல் டாஸ்க் அதை செஞ்சு வச்சாங்க. ஜெயில இருந்து வெளியாக்குனாங்க. அதுதான் அது. அப்புறம் நம்ம சேர்த்து சார் அப்புறம் பாரு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாரு. விக்ரம் வந்து பிரெயின் வாஷ் பண்றாருன்னு பாரு சொல்றாங்க அந்த அந்த சோஃபால உட்காந்து பேசி இருக்கும் போது. ஆனா உண்மையா இங்க பிரெயின் வாஷ் பண்றது வந்து மூளை சலவை செய்யற அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கேப்பபிலிட்டி, அந்த தகுதின்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்கில் வந்து பார்வை தவிர வேற யாருக்குமே அங்க அவங்களுக்கு தான் அவங்கள அடிச்சுக்கவே முடியாது அந்த தெருவல. அப்ப அவங்க வந்து என்னன்னா அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்க டார்கெட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வாரம் நோட் பண்ணி இப்ப காமுவ பயங்கரமா மூளை சலவை பண்றாங்க. அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்ப காமு சேர்த்துட்டாங்களா. 2-3 வாரமா என்ன பண்ணாங்க, திவாகர முன்னாடியே முடிச்சாச்சு, கலை முடிச்சாச்சு. இப்ப இவரு காம சேர்ந்துட்டாரு. அடுத்தது வந்து விக்ரம் பண்றதுக்கு கெமி கிட்ட போய் அப்படியே சைட்டா வந்து அந்த அந்த என்ன சொன்னாங்க, அடிபட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட எக்ஸ் வந்து அபியூஸ் பண்ணனால தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரோமாவா ஆயிடுச்சு. அப்ப வந்து இது கேமுன்னு அப்புறம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்ச நாள் வந்து. ஸோ ஷி ட்ரை டு யூனோ. ஸோ இந்த வாரம் வந்து பாருவோட ஸ்ட்ராட்டஜி வந்து மூளை சலவை. ஒரு ஆளா இவர் கனியக்காவோட பார்வை கனியக்கா மேல வந்து ப்ரீவியஸ் வீக் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட மைண்ட்ல என்ன கனியக்காவை பத்தி இருக்கோ அதை வந்து திவாகருக்கும் கலைக்கும் திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை சீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிகாஸ் ஷி வாண்ட் டு see the results in nomination.
அதுல பாக்குறதுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க இப்ப கேப்டன் ஆயிட்டாங்க. ஸோ she has to support her, otherwise she would be in trouble. another angle பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இப்போ வந்து என்னன்னா கனியக்காக ஒரு குரூப் இருக்கு பிக் பாஸ்ல வந்து சமையல் வந்து அந்த லீடிங்ல வந்து ஒரு குரூப் இருக்கு. இவங்க வந்து அந்த 3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க முன்னாடி. இப்ப என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளில வந்து என்ன பண்ணாங்க, கனி தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டா இப்ப பாக்குறாங்க. ஆக்சுவலி கேப்டனால அவங்க ரொம்ப காமிக்கல. பட் ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கனி தான் டார்கெட் பண்ணாங்க. கனி பயங்கர கன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்றாங்க, கனியை ஓவர் கம் பண்ணணும், அந்த டீம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பேச்சப் பண்ணி இவங்க அப்படியே அவங்கள அப்படியே கல்த்தி இது பண்றாங்க. மூளை சாலை செஞ்சு அப்படியே பண்றதுக்கு இவங்க ஒரு கூட்டணி சேர்க்கிறாங்க. புரியுதா இல்லையா? அவங்களுக்கு அதுதான் நடக்குது. ஆமா. சோ யாரு மத்தவங்கள பார்த்து என்ன சொல்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாரு வந்து மத்தவங்கள பார்த்து மூளை செலவை பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அதை அவங்க செய்யறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மத்தவங்கள பார்த்து அந்த மாதிரி ஈஸியா சொல்லிட முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா சேது சார் எபிசோடுக்கு போயிடுவோம். ஸோ கானா வந்து வினோட் வந்து ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் அந்த எஃப்ஜேவும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்தது வந்து அவங்க கானா பாக்ஸ்னு ஒரு டைட்டில் வச்சு தொடர்ந்து நம்மள வந்து என்டர்டெயின் பண்ண போறான்னு சொன்னா நல்லதுதான். அந்த பையன் வந்து கொஞ்சம் இப்பதான் முழிச்சுக்கிட்டாரு நினைக்கிறேன். முழிச்சு இதோட அவரோட கேம்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்மள எப்படி என்டர்டெயின் பண்றோம்னு ஃபோக்கஸ் பண்ணாருன்னா அவர் முன்னேறிடுவாரு வாழ்க்கையிலயும் சரி, இந்த பிக் பாஸ்லயும் சரி. அப்புறம் மிஸ்டர் காமு கெட் அப் அப்படின்னு விஜய் சார்னு வருது. சேது சார் கியூட்டா ஆரம்பிச்சு ரோஸ்ட் மோட் ஆக்டிவேட்டட் பண்ணிட்டாரு. சோ இன்னைக்கு அவர் ரோஸ்ட் பண்ண போற டார்கெட் பர்சன் ஆடு தானா வந்து மாத்துற மாதிரி. பேசவும் தெரியாதா காமு போன எபிசோட்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் யாரு பாரதி கண்ணம்மா, அவர் மாதிரி ஆரம்பிச்சு என்னமோ சொன்ன பார்த்தாரு. அதுக்கு இடையில வந்து அவங்க மேடம் வேற வந்து பாரு மேடம் அவங்களுக்கு வந்து அப்படி கீ எடுத்து கொடுக்குறாங்க. இடையில போய் அந்த பிரேக்கப் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா ரோஸ் பண்ணி முடிச்சுட்டாரு, பயங்கர ரோஸ் பண்ணாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு முன்னாடிதான் நினைக்கிறேன் விக்ரமிட்ட வந்து சொன்னாரு, விக்ரம் நீ வந்து பார்த்தா நீ அதெல்லாம் ரொம்ப சீரியஸ், அவ்வளவு சீரியஸா நீ எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு அந்த சாப்பாடு பிச்சை எடுக்கிறமான ஒரு எமோஷன் அவரை பண்ணார் ஃபர்ஸ்ட் விக்ரம. அப்புறம் அது கொஞ்சம் கியூட்டா இருந்தது. அப்புறம் காமு கண்டினியூ பண்ணுங்க நீங்க. காமுவாதான் அவருக்கு வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஏதோ வந்து மிஸ்டர் சத்திரை போய் உட்காந்துட்டாரு அவரு ராசியில. அது ஏன்னா எப்ப பார்த்தாவே வாரம் வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபியர் ஆயிருது நினைக்கிறேன். வளர்றாரு, என்னதான் சொல்ல வர்றாரு, மெசேஜும் ஒழுங்காவும் சொல்ல மாதிரி. அப்பப்ப பிரேக் கிடைக்கிறப்பெல்லாம் பாரு வந்து இறங்கிடுறாங்க. பாரு வந்து அவரை வந்து அப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்க. அப்படி வெளி எப்படி சொல்லுவாங்க, தெளிவா தெரியுது அப்படி செய்யறாங்கன்னா அப்படியே அத கிளிப்புல மாதிரி கேட்டுட்டு அதையும் போய் ஒழுங்கா ஒப்பிக்கிறாரா? அதுவும் இல்ல, அவங்களும் சொல்றாங்க தெளிவா சொல்லுன்னு. பாருவோம் சைக்கிள் கேப்ல வந்து இன்னைக்கு உள்ள எபிசோட்ல எப்படின்னா இந்த கனி அண்ட் சப்ரி கேங்க வந்து டார்கெட் பண்ணி பிரேக் பண்றதுன்னு சொல்ல முடியாது, கொத்து விடுறது, மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்போமே நாளைக்கு ஏதாவது இதுக்கு ரிலேட்டடா வருது. நான் ரொம்ப எதிர்பார்த்த வந்து கேப்டனை பத்தி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஐ எம் 100% ஷூர் நாளைக்கு அதை பத்தி பேசுவாருன்னு. ஸோ இன்னைக்கு அந்த கேமை பத்தி தான் பேசினாரு. கலையும் அடிச்சாரு. உங்களை பத்தி நான் ஒண்ணுமே பார்க்கல இந்த வாரம் அப்படின்னு சொன்னாரு கலைய. அவங்க கலைக்கு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் உடனே பேச ஆரம்பிச்சாரு. அவர் வந்து என்னன்னா அந்த முன்னாடி அவங்ககிட்ட பேசியிருந்ததே வந்து அப்படியே ஒப்பிக்கிறாரு இவரை பத்தி. அப்புறம் அவர் தான் சேது சார் சொன்னார் தெரியுமா, நீங்க வந்து அந்த மாஸ்க் கேமை பத்தி அதை வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து இண்டிவிஜுவலா விளையாடல, நீங்களாம் வந்து குரூப்பிசமா விளையாண்டீங்க. அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் கேட்டார் தெரியுமா, நீங்களா இன்னும் ஆல்ரெடி லைக் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி விளையாட போறீங்க அப்படி இப்படின்னு. அப்ப நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சேது சார் அங்க அவ்வளவுதான் விஷயம் இருக்கு. சரக்கு இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்க போய் திருப்பி கிளிப்பிடிக்க சொல்றபடி வாரம் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த கேள்விலாம் நீங்க வந்து இவங்க கிட்ட கேட்க கூடாது, நோ பாயிண்ட். இந்த கேள்விலாம் வந்து செலெக்ஷன் டீம் கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க தானே இவங்க எல்லாம் கொண்டு வந்து உள்ளுக்கு சேர்த்தாங்க. டைரக்டரோட பேசுன்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு உள்ள பாயிண்ட் வந்து அதான் அவர் வந்து அவங்ககிட்ட போய் கேட்கணும். ஏன்னா போன வாரமே எல்லாம் கிளிப்பிள்ளைக்கு மாதிரி சொன்னாரு. இந்த வாரம் அதே தான் நினைக்கிறேன். பிக் பாஸ் கிளியரா சொல்றாரு, ஓகே
பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா அடுத்த வாரம் இவர் கேப்டனா இருந்தா நான் இப்படி பாக்குறேன், அவ்வளவா இருந்தா எப்படி ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் சரக்கு. அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது. பேசிட்டு அதையும் கண்டிப்பா ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல. பேசுவாருன்னு நினைக்கிறேன் அதையும் கண்டிப்பா. அப்புறம் டபுள் ஃபேஸஸ் பீப்புளை பத்தி யாருக்கு வந்து டபுள் ஃபேஸஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு முகம் மட்டும் காட்டுறாங்க, இன்னொரு முகம் வந்து காட்டல அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. பாரு வந்து as usual யார சொன்னாங்க? கனி அக்கா. அப்புறம் சுபிக்ஷா வந்து சபரியை சொன்னாங்க. கெமி வந்து பார்வதியை சொன்னாங்க. ஆனா கெமி பார்வதியை சொன்னோடனே பயங்கரமா கிளாப்பு. உடனே நான் நினைச்சேன், போச்சுடா கெமி பார்வதி ஆரம்பிச்சு விட்டுட்டு கிளாப்பை கேட்டுட்டாங்களா, எடுத்து எல்லாம் பார்வதியை சொல்ல போறாங்கன்னு விக்ரம் பார்வதியை சொன்னாரு. ஆனா விக்ரம் ஒரு விஷயம் சொன்னாரு தெரியுமா பார்வதியை பத்தி? பார்வதி வந்து பயந்தாங்கொல்லி. ஸோ அவங்க வந்து அந்த ஃபேஷன் ஷோல வந்து ஷி டோன்ட் வாண்ட் டு வாக் டுகெதர் வித் திவாகர். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்தா ப்ரெசென்டபிளா இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து விக்ரம் சொன்னாரு. ஆனா அதுக்கு வந்து பார்வதி தனியா அந்த பிரேக் டைம்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தாங்க. பட் ஃபார் மீ, நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த எக்ஸ்பிளனேஷன்? ஃபார் மீ ஐ திங்க் இட்ஸ் மேக் சென்ஸ். மேபி அது ஜெனுவினா கூட இருந்திருக்கலாம். பிகாஸ் ஷி சே லைக் ஐம் ஆல்வேஸ் வித் ஹிம். ஸோ மேபி திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு யூனோ லைக் மத்தவங்க கூட ஒரு ஃப்ரேம்ல தெரியுது அப்படி தெரியறதுக்கு அப்படின்னு அவங்க அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க சொல்றப்ப அந்த பாயிண்ட் சொல்லிருக்கணும். அப்போ வந்து என்னன்னா அந்த அவங்க சொன்ன அந்த விக்ரம் சொன்ன ரீசன் என்ன சொன்னாரு? அதத்தான் அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து திவாகர் கூட நடக்கல, ஏன்னா நான் வந்து பிரசன்டபிளா கப்பலா இருக்க மாட்டேன். அந்த வேர்டு அவங்க யூஸ் பண்ணிருக்கூடாது. அப்ப சொல்லுன்னா நான் இவரோட தான் இந்த குரூப்ல இருக்கேன், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், மேபி என்னோட மத்தவங்களோட போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. வந்து பிரசன்டபிளா இருக்கேன்னு சொல்றது வந்து ஸ்பெசிபிக்கா அவரே சொல்ற மாதிரி இருக்கு. So that's what like always like whatever you think you have to convey, you know, explain to the person, you know, because what நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. சோ நம்ம என்ன நினைக்கிறோம்னு அதை கிளியரா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம அந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணிடணும். ஏன்னா நான் ஏன் பார்வதி வந்து ஜெனுவினா சொல்றாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, பிகாஸ் யூ சி அதை வந்து திவாகர் வந்து கொஞ்சம் கூட தப்பாவே எடுத்துக்கல. விக்ரம் வந்து அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அவரு வந்து கரெக்ட். ஏன்னா நானா இருந்தாலும் அந்த பாயிண்ட்ல வந்து எப்படி சொல்றேன், என்னடா அவரோட தான் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, டிப்பிக்கலா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே டக்குன்னு அவரை சூஸ் பண்ணாங்க. இவன் வந்து வேறங்கிறப்ப எனக்கு அப்படிதான் தோணும், இதே நான் எப்படி இருக்கு அப்படின்னு தான் தோணும். அதனால விக்ரம் சொன்னது தப்பு இல்லை. இவங்க வந்து கிளியரா அந்த ப்ரெசென்டபிளா இருக்காது சொல்லியிருந்தாங்க. அதை கண்டிப்பா அவங்க வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கணும். அதை என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. இன்னைக்குள்ள எபிசோட்ல வந்து எனக்கு பாரு சொன்னாங்க தெரியுமா, கனி வெரி கன்னிங்னு. இன்னைக்கு எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. உங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சா? அவங்களுக்கு கன்னிங் தான் கண்டிப்பா. எதுனால நான் சொல்றேன்னு சொல்லுங்க. பிகாஸ் when everybody குரூப்பா சேர்ந்து ஐ மீன் குரூப்பா சேர்ந்து இல்லை, இவங்க எல்லாம் இந்த பிஹெச் ஹவுஸ் வந்து குரூப்பா சேர்ந்து அந்த கேம் விளையாண்டாங்க. ஸோ இதுல மெயின் பிரெயின் வந்து கனி அண்ட் சப்ரி, கனியக்கா சப்ரின்னு சொன்னோடனே இந்த 2 faces பீப்புள் டாஸ்க்ல வந்து உடனே கனி வந்து சப்ரியை சொன்னாங்க. சப்ரிக்கு வந்து 2 faces இருக்கு. எப்படி ஒரு மனுஷன் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி கோவமே வராம அப்படி இதா இருக்கும். ஆனா yesterday or 2 days எபிசோட்ல வந்து பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு கனி சொன்னாங்க சப்ரி கிட்ட, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி இது வந்து 1 hour ஷோல வரல நினைக்கிறேன். ஐ திங்க் 24 hours நான் பார்த்தேன், ஏதோ ஒரு கிளிப்ல பார்த்தேன். எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி குணம்லாம் யாருக்குமே வராது, நீ எப்படி இப்படி இருக்க அவ்வளோ பொறுமையா கோவப்படாமன்னு சொன்ன கனி இன்னைக்கு சப்ரிக்கு 2 faces இருக்குன்னு சொன்னாங்க. So that means she is cunning. ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப frank straight forward சொல்ல முடியாது. அவங்களும் கண்டிப்பா கேம்க்கு தான் பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் ஆனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து சாப்பாடை வச்சு ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. So that is a saying men's how to say that, men's heart through stomach. Yes, அந்த மாதிரி ஒரு இதுல rich people's heart through their stomach. So முதல் வாரத்துல இருந்து எடுத்தனால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும் அவங்க மேல, சாப்பாடு போறவங்க மேல. யாரா இருந்தாலும் நம்மளே இருந்தாலும் அப்படிதான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து
இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதுவும் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது வந்து ஆதிரையை அப்சரா 2 பேருமே சேர்ந்து ரம்யாவை சூஸ் பண்ணாங்க. அப்புறம் சபரி கலைய சூஸ் பண்ணாரு. சபரி வந்து கலைய பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. அது வந்து நான் உண்மையா சொல்றேன். அது உண்மை. கலை வந்து இங்க வந்து இன்னும் நாட் அவருக்கு பயங்கரமா கோவம் வரும். இஸ் நாட் ஷோவிங் இஸ் ஃபேஸ்னு. தட்ஸ் ட்ரூ. ஓகே. அப்புறம் ரம்யா, அப்சரா வந்து ஆம், ரம்யா அப்சரா ரம்யாவை சூஸ் பண்ணி உடனே ரம்யா அப்சராவை சூஸ் பண்ணாங்க. இதுல இந்த ரம்யா வந்து ஐ ஃபீல் ஷி ஆல்வேஸ் பாயிண்டிங் ஃபிங்கர் கேரக்டர் தெரியுமா? இப்ப வந்து நீ எனக்கு செஞ்சிட்டியா நான் உடனே உன்னைய நிறைய டாஸ்க்ல வந்து நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? இப்ப நீ என்னைய சொன்ன உடனே நான் உன்னைய சொல்லிடுவேன். ஷீ இஸ் நாட் அப்ளையிங் அ பிரெயின். ஓகே தென் எஃப்ஜே வினோத் பிரவீன் ராஜ் வந்து விக்ரம வந்து பிரவீன் ராஜ் பார்த்து செல்ஃபிஷ்னு சொன்னாரு. நான் அந்த செல்ஃபிஷ்னஸை வந்து இன்ன வரைக்கும் பார்க்கல. அப்புறம் அரோரா வந்து சுபியை சொன்னாங்க. சுபி வந்து டேட்டி கேம் விளையாடுறாங்கன்னு. துஷார் வந்து பார்வை சொன்னாங்க. as யூஸ்வல் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு கோல்டு வார் போய்கிட்டே இருக்கு. அப்புறம் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து சேது சார் சொன்னார் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துஷார், how people see you depends on how you behave. How people see us is depends on how we behave. So உங்களுக்கு புரியல உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன வந்து எலிய மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க. எலியாவும் பார்க்கறது புலியாவும் பார்க்கறது நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ நாளைக்கு நான் ரொம்ப பெருசா இந்த கேப்டன்சி விஷயத்துக்கு அவர் பேசுவாருன்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். அப்புறம் கானா வந்து எஃப்ஜிஏ சொன்னாரு. திவாகர் வந்து கலை வந்து சப்ரி, காமு வந்து ரம்யா. திவாகருக்கும் கொஞ்சம் பண்ணாரு. ரீல் வச்சு ஓட்டிலாம் வந்தது பிக் பாஸ் ஃபுல்லா அப்படின்னு யோசிச்சாரு சேர்த்துச்சாரு. அது வந்து நட்டம் பண்ணாரு. அப்ப இந்த தடவை திவாகருக்கும் ரொம்ப ஒன்றும் செய்யலன்னு சொல்ல வர கண்டென்ட் கொடுக்கல. ஒன்றும் இந்த வாரம் உண்மை இல்லையா? திவாகரும் ஒண்ணுமே செய்யலையா? ஆனா நான் வந்து என்ன சொன்னாரு அவரு வந்து இந்த நாமினேஷன் அப்பதான் நான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு அந்த மட்டும் தான் சொல்லிட்டாரு. அப்ப செல்ஃப் ப்ரொமோட் இஸ் அ மஸ்ட். ஆனா திவாகர் கிட்ட வந்து நம்ம ரெண்டு விஷயம் கத்துக்கலாம். ஒண்ணு வந்து குட் திங், ஒண்ணு வந்து பேட் திங். ஏதாவது சொல்லுங்க. ஒண்ணு குட் திங்னா அவர் வந்து ஒத்துக்கிறாரு, சில விஷயத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுவா வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் நோபடி கேன் பீட். அந்த கான்ஃபிடென்ட் ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா இருக்கணும்னு அவர்கிட்ட கத்துக்கலாம். யார் என்ன சொன்னாலும் அவர் அசரவே மாட்டாரு. செகண்ட் திங், ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்னு திவாகர் தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வந்து நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க நடிக்கிறது வந்து நல்லா இல்ல, நீங்க இன்னும் நீங்க வந்து உங்க திறமைய வளர்த்துக்கணும்னு சொன்னா நீங்க வந்து என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தா நீங்க வந்து நான் தான் த பெஸ்ட் அப்படின்னு நீங்க இப்ப இதே வந்து உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஓகே, ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அதை நான் எப்படி வந்து வளர்த்துக்கணும், ஓகே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஓகே ஒரு நடிக்கிற கிளாஸ்க்கு போடுமோ. இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா திவாகருக்கு வந்து அந்த யோசனையே இல்லை. வாட் எவர் ஹி இஸ் டூயிங் ஹி ஃபீல் தட் இஸ் தி பெஸ்ட். ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம திவாகர்கிட்ட கத்துக்கலாம். ஆனா திவாகருக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவலையும் நம்ம கத்துக்கலாம். யார் என்ன சொன்னாலும் தூக்கிப்பட்டு போயிட்டே இருக்கிற கேரக்டர். அது ஒரு கேரக்டர். பட் ஆனா ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் பாரு பிகம் அ கிரையிங் பேபி இன்னைக்கு. அதான் நான் ஃபீல் பண்ணேன். போய் துஷார் கிட்ட வந்து ஒரு கிரை பண்ணிக்கிட்டாங்க. பாரு, stop cry. Tushar, don't waste your tears for the not worth incident. Save it for the better incident and better people. அப்படிதான் என் மைண்டில் தோணுச்சு. அப்புறம் திவாகர் வந்து நான் பார்த்தேன், பார்வோடு அழுந்துட்டு இருக்கும் போது வந்து சரி வா சாப்பிடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா ரூம்ல. விக்ரம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது சரி வா வந்து சாப்பிடுன்ட்டு பிளேட்ல எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு திவாகர் வந்து ஆல்வேஸ் பிரிங் திஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் பிளேட் எடுத்து வந்து வா சாப்பிடலான்ட்டு அவங்க திவாகர் கிட்ட அந்த கைண்ட் ஹார்ட் இருக்கு. ஐ சீன் திஸ் இன் மெனி இதுல இன்சிடென்ட்ல. அப்புறம் பாரு வந்து திருப்பி சாப்பாடுலாம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைனிங் டேபிள்ல வந்து கத்திக்கிட்டாங்க, திவாகர்கிட்டயும் கத்திக்கிட்டாங்க. அப்புறம் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு சாப்பாடே இறங்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு சாப்பாடை தூக்கிட்டு வெளியே போய் உட்காந்துக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தாங்க.
சரி மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. நான் நம்ம மனசுல உள்ள கேள்விலாம் வந்து சேது சார் வந்து கண்டிப்பாக கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் ஹிம் டு கொஸ்டின் அரோரா, கேப்டன் சீதாஸ் அண்ட் ஆதிரை. இவங்க 3 பேத்தையும் கண்டிப்பா கேள்வி கேட்கணும். நல்லா கேள்வி கேட்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. See you tomorrow. பாய்.